ஆஃபீஸ்லேருந்து வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டோன்னே, மேடம் நீங்கள் ஆஃபீஸ் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னோடனே, இல்லைங்க வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க. இல்லை மேடம் கொஞ்சம் குறி இருக்குது, அதை நீங்கள் தான் கிளியர் பண்ண முடியும், இது நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் மேடம். சரி விஜய் சார் இல்லைங்களா, அவர்கிட்ட கேட்டுங்க மேடம். நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன் மேடம், இதை பற்றி நீங்கள் காவேரி மேடம் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் மேடம் அப்படின்னோடனே, அப்படியே சொன்னார். ஆமாம் சரி, என்ன குறி நீங்களே சொல்லுங்கள், ஃபோன்லேயே சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இல்லை மேடம் நேரில் வந்தால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நேரில் நான் வர முடியாது, வைங்க ஃபோனை அப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்க. மேடம் ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே வந்து நேரில் வரமாமே, நேரில் என்னை நேரில் வர வைக்க பார்க்குறியா, அதுதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க காவேரி. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருடி, இங்கே நீ வேலைக்கு சேரணும்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. என்னடி சொல்கிற, இங்கே ரிலீவிங் லெட்டர் கொடுத்தா தான் வேலைக்கு சேர முடியும், ஆல்ரெடி நீ ஒர்க் பண்ணலை, அங்கே ரிலீவிங் லெட்டர் வாங்கிட்டு வரணும், அப்போ தான் இங்கே வேலைக்கு சேர்த்துப்பாங்க காவேரி அப்படின்றாங்க. என்னது ரிலீவிங் லெட்டர் வாங்கணுமா, அது எப்படி வாங்க முடியும், வேறு வேலை இல்லை, வேலை இல்லையா உனக்கு, தேவையில்லாதெல்லாம் பேசாதடி, எனக்கு தேவையில்லை, நான் பேசுகிறேன், இது தானே ப்ரொசீஜர், எல்லா ஆஃபீஸ்லேயும் இதுதான் ப்ரொசீஜர், ஒரு வேலைக்கு நீ ஜாயின் பண்ணால் இன்னொரு வேலையிலேருந்து ரிலீவிங் லெட்டர் நீ வாங்கிட்டு வரணும், அப்போ தான் அடுத்த வேலைக்கு நீ ஜாயின் பண்ண முடியும், புரியுதா அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற, சரி ஒரே கம்பெனியாக இருந்தால் தானே அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், இல்லடி அதுவும் இதுவும் ஒரே கம்பெனி தான், என்னென்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அதே மாதிரி தான் இதுவும், ஏன்னா ஒரே ஃபீல்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கடி, சொன்னால் கேளு, நீ ஆஃபீஸ் போய் ரிலீவ் லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே, சரி நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வச்சுறாங்க. இங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க விஜயோட கம்பெனி. மேடம் நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதோ கொரி இருக்குதுன்னு சொன்னீங்களா, ஆமாம் மேடம் வரீங்களா மேடம், வரேன், ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன விஷயம், ஹெச்ஆர் இருக்காங்களா அப்படின்னோடனே, இருக்காங்க மேடம், சரி ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வச்சுறாங்க. வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போகணும், நான் புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணணுன்னா பழைய வேலையை விட்டுட்டு அந்த சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணுமா, அது ரிலீவிங் லெட்டர் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னோடனே, அவங்க அம்மா அதுக்காக நீ அந்த பையன் இருக்க அந்த கம்பெனிக்கு ஒன்று போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா அம்மா ப்ளீஸ்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, புது வேலைக்கு நான் பண்ணணும், நீ ஒன்றும் வேலையெல்லாம் ஒன்றும் பண்ணி கிழிக்க வேணாடி, இங்கே இருடி அப்படின்றாங்க. மாமா ப்ளீஸ்மா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நீ மாமாவை கூட கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா. மாமாவையா, ஆமாம் மாமாவை கூட கூட்டின்னு போ, 2 பேரும் போங்க, அப்போ தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து வரதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. குமரன் வந்து காவேரி நீ போய் வேலையில் முடிச்சுட்டு வா காவேரி, நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க. விஜய் எங்கே இருப்பாரான்னு சொல்லிட்டு அவர் கண்கள் தேடுது. அப்படியே விஜய் வந்து எங்கே இருப்பாரா பார்த்துட்டே வராங்க. மேடம் வாங்க, இதை இங்கே வாங்க மேடம், குறி இதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது எல்லாமே கிளியர் பண்ணி காவேரி கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் நான் முடிஞ்சிச்சானோன்னே, சரி ஹெச்ஆர் இருக்காங்களா, நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணணும், அந்த லெட்டர் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன மேடம் வேலையை ரிசைன் பண்ணுறீங்களா, ஆமாம் வேலையை ரிசைன் பண்ணுறேன், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க லெட்டரை. இங்கே எனக்கு ரிலீவிங் லெட்டர் உடனே தேவைப்படுது மேடம், உடனேலாம் தர முடியாது மேடம், எப்படியும் 2 days ஆகும், அதுவும் வந்து உங்களோட ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா நாங்களால் தர முடியாது, அதை கிளியர் பண்ணி கொடுத்தா, அதான் நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்டேனே. இல்லை மேடம் வேறு ஏதாவது இருந்தால் நான் செக் பண்ணி தான் பண்ண முடியும், நீங்கள் 2 days கழிச்சு வாங்க மேடம், நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் மேடம் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க அப்படி சொன்னோன்னே, இங்கே வந்து விஜய் வந்து காவேரி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து விஜய் பேசணும் அப்படி சொல்லிட்டு வராரு. பார்த்தா அந்த டைமில் குமரன் வராரு. குமரன் வந்து வேலை முடிஞ்சிச்சாம்மா போகலாமாம்மா அப்படின்றாரு. உடனே வந்து குமரனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு விஜய் வந்து, ப்ளீஸ் ப்ரோ அப்படி சொல்லிட்டு கண்ணிலே காட்டுறாரு. சரி காவேரி எனக்கு ஒரு ஃபோன் வருது, என்னென்னு பேசிட்டு வரேன், நீ பார்த்துட்டு வாமா அப்படி சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட விஜய் வந்து பேசணும் காவேரி அப்படின்றாங்க. விஜய் திரும்பி பார்க்குறாருங்க. காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி, என்கிட்ட பேச முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் கிளம்புறேன். என்னது வீட்டில் திட்டுவாங்களா, என்கிட்ட பேசுறதுக்கு வீட்டில் நீ பர்மிஷன் வாங்கணுமா காவேரி அப்படின்னோட, இங்கே பாருங்கள் வீட்டில் நான் வந்து வெறும் வந்து ஆஃபீஸில் லெட்டர் கொடுக்க தான் நான் வந்தேன், சரி அது போட்டு எதுக்காக வேலையை வந்து நீ விடுற காவேரி அப்படின்னு கேட்குறாரு. வேலையை விடாமல் இங்கே இருக்க சொல்கிறீங்களா, வேலையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் வேறு கம்பெனியில் வேலை பார்த்துட்டேன், அதுக்காக ரிலீவ் லெட்டர் கேட்குறாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி நான் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசுகிறேன், நடந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னோடனே, வேலையை விடக்கூடாது காவேரி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, அதான் என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் எதுக்காக வேலையை விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாமே நான் கேட்டுட்டு இருப்பேன் நினச்சிங்களா, அதெல்லாம் தெரியாது காவேரி, நீ வேலையை விடக்கூடாது, நான் விட மாட்டேன்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சியாக வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க ஒன்றும் புரியாமல்.